ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவுமே போச்சு. நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாகவே ஃப்ளாஷ்பேக் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு முத்துவோட அந்த எமோஷ்னல் வெளியில் காமிச்சிக்காம தன்னோட மனைவி கிட்ட வந்து நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வர முடியுமா, இல்லை நான் வெளில போய் குடிச்சுக்குவா அப்படின்னதெல்லாம் சீக்கிரமாகவே அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறவாரு அப்படின்ட்டு. ஏன்னா தெலுங்குல வந்து அது ரிவீல் ஆயிடுச்சு. என்னென்னா அவங்களோட தம்பியை வந்து தண்ணியில் தள்ளி விட்டு கொன்னுட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அம்மா வந்து பேசாமல் இருப்பாங்க. அந்த விஷயத்த செஞ்சது வந்து மனோஜ் கேரக்டர் பண்ணுறவர் தான். தண்ணியில் தள்ளிவிட்டு அந்த குழந்தை செத்தது வந்து காரணம் மனோஜ். ஆனால் இங்கே அம்மா வந்து கோவத்தில் இருக்காங்க, இவன் தான் அந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு நினச்சிட்டு. அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் இங்கே வந்து தங்கச்சியை வந்து தண்ணியில் விழுந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன்னா அங்கேயும் 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதில் தம்பி தான் விழுந்து செத்து போயிடுவார். இங்கே வந்து 3 பேருமே பசங்க இருக்காங்க. அப்போ தங்கச்சி தான் விழுந்து செத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மனோஜ் பண்ண தப்புக்கு இப்போ வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறாரு நம்மளோட முத்து. அப்கமிங் இதுதான் ஒரு பிக்கஸ்டான ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட பிரியா பேரை தான் கடைக்கு வைக்கணும் அப்படின்னு அம்மா ஆசையை வந்து அப்படியே புரிஞ்சுக்கிறாரு அந்த சாப்பிட்ற இடத்துல முத்து. அம்மா ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு உடனே வந்து இங்கே பிளாக்மெயில் பண்ணி அம்மாவோட பேரையே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. இவர் தாயா மகன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு எமோஷ்னலான ஒரு ட்ராக் இன்னைக்கு. முத்துவை நீங்கள் மட்டும் இல்லை மீனா, எங்களாலேயுமே புரிஞ்சுக்க முடியல. என்ன மனுஷன் யா நீ அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு நல்ல மனுஷன். சிறகடிக்க ஆசை சீரியலோட தமிழ் வேர்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அதோட மலையாளம் வேர்ஷனும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பரான டிஆர்பியில் நல்லா போயிட்டுருக்கு தெலுங்குலையும். இப்போ 100 எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த டீம். வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. எந்த அளவுக்கு தமிழுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மலையாளம்லேயும் ஃபேன்ஸ். எடிட்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு.